இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் யாராவது சொல்ல முடியுங்களா? யாத்திராகமம் 34:10. வெரி குட். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்ல கிருபை இருக்குங்க. முழு வசனத்தையும் படிங்க. உடன்படிக்கையில் ஆரம்பித்து பயங்கரத்து வரைக்கும் படிச்சிருங்க. கொஞ்சம் கூட சேர்த்து படிக்கிறோன்னா படிங்க. இல்லை கடைசி மட்டும் நான் இப்போ சொன்ன பாருங்க, அதை மட்டும் படிக்க முடியும்னா அதையும் படிச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, படிக்க மட்டும் போகிறதில்ல பாஸ்டர், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறீங்க. அது கிருபையாக அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். ஆமென் ஆமென். வராதே ஆமென். இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே நீ பயப்படாத, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை என்ன செய்வேன்? பண்ணுவேன். உன் கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் என்னுடைய செய்கை என்ன செய்ய போகிறாங்க? பார்க்க போகிறாங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வார்த்தை மாத்திரம் ஒரு தடவை சொல்லலாங்களா சத்தமா? உன்னோடு கூட இருந்து. நான் சொல்லுவீங்களா? உன்னோடு கூட இருந்து. நல்ல சத்தமாக சொல்லுங்க, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பெரிய காரியம், பயங்கரமான காரியங்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். வெள்ளிக்கிழமை படிச்சு மனப்பில் வசனம் சொல்லுங்க பார்ப்போம். யோபு 9:10. யார் சொல்லுவா? வளர்மதியக்காக்கு தெரியுமே, சொல்லுங்க. நான் இந்த பக்கம் எட்டி பார்த்தேன், 5 நாள் ஆச்சு பாஸ்டர். 5 நாளுக்கு மேலே ஆயிட்டு. 20 நாளுக்கு மேலே இருக்கும் பாஸ்டர். எங்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்களா? யார் சொல்லுவீங்க? ஆராய்ந்து முடியாத அவர் செய்கிறார். யோபு 9:10. சரி, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, நாம எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் அந்த பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிறதற்கு ஒரு கருவியை இந்த உலகத்தில் தேடுகிற ஆண்டவராக இருக்கிறார். தானாக செய்ய மாட்டாருங்க. யாரோவது ஒருத்தரோடு இணைந்து தான் பெரிய காரியங்களை செய்வார். யாரையாவது ஒருத்தர் கருவியாக பயன்படுத்தி தான் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அவ்வளவு நேசிக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரால் தனியாக செய்ய முடியும். அவரால் தனியாக தன்னுடைய காரியங்களை, மகத்துவங்களை வெளிப்படுத்த முடியும். ஆனாலும் தன் பிள்ளைகளோடு இணைந்து, தன் ஜனங்களோடு இணைந்து, தன்னுடைய ஊழியர்களோடு இணைந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் விருப்பமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். பயங்கரமான காரியங்களை செய்ய மோசே என்கிற ஒரு கருவி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் இந்த கடைசி காலங்களிலும் தேவன் தம்முடைய பயங்கரமான காரியங்களை வெளிப்படுத்த, அதிசயங்களை வெளிப்படுத்த, பெரிய காரியங்களை வெளிப்படுத்த ஒரு கருவி தேவை. அதுதான் நீங்களும் நானும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் நம்புகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தர் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்வார். நான் செய்த கிரியைகளை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். அல்லேலூயா. இப்ப பெருசா செய்ய கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பயங்கரமான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அதற்கு அவர் ரெடி. அல்லேலூயா. நாம அவரோடு இணைந்தால், அல்லது நாம் அதற்கு ஒரு கருவியாக இருக்க நம்மை ஒப்பு கொடுத்தால், ஆமென், நிச்சயம் தேசத்தில் பயங்கரமான காரியம் வெளிப்படும். நிச்சயம் தேசத்தில் அதிசயமான காரியங்கள் வெளிப்படும். நிச்சயம் தேசத்தில் ஆண்டவர் இவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறாருங்கிற சத்தம் வெளிப்படும். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வாழ்கிற பகுதியில், சமுதாயத்தில், சபையில் இன்னாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாருங்கிற ஒரு செய்தி வருகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால், நாம் நம்மை கருவியாக அர்ப்பணித்தால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்கிறாருங்க.
உங்களை தான் தேடுறார். நீங்கள் ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ரெடினா கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இல்லைப்பா என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், எங்கள் கோத்திரமே ரொம்ப சின்ன கோத்திரம், அதில் நாங்கள் ரொம்ப அப்படியெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு கிதியோன் சொன்னான் பாருங்க. இல்லைப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அவன் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறது நான், நீ ஏன் கவலைப்படுற? கிளம்பு யுத்தத்துக்கு. அவர் ஒரு பெரிய படையோட கிளம்பிட்டார். பெரிய, ஆமாம், நம்ம இல்லைன்னா பின்னாடி இருக்கிற ஆளாவது என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கை பார்த்துருவாங்க. அவர் ஒரு இடத்துல நிறுத்திட்டார். நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து. ஆமாம், இதில் கொஞ்சம் நான் செப்பரேட் பண்ண பிரித்தெடுக்க போகிறேன். ஆமாம், கடைசியாக எத்தனை பேர்த்த பிரிச்சாருங்க? 300. மீதியெல்லாம் ஒரே ஓட்டம், தலைதறிக்கு அங்கே ஓடிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு. ஹல்லேலூயா. திரள் கூட்டத்தை வச்சு ஆண்டவர் செய்யணுங்கிறது இல்லைங்க, சின்ன கூட்டத்தை வச்சா பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. பலம் உள்ளவனை, திறமை உள்ளவனை கொண்டு தான் கர்த்தர் செய்வார்ன்ட்டு இல்லை, எளிமையான பலவீனம் உள்ளவனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பொடி பையன் பார்க்கறதுக்கு யாருங்க? தாவீது. பாரு, யாருங்க? டவுசரு. யார் அவன்? டவுசர். ஆனால் அவனை கொண்டு தான் யாரை வீழ்த்தினாரு? கோலியாத்தை வீழ்த்தினாரு. தேவன் அப்படித்தான். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு சோழி. ஹல்லேலூயா. அதனால தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஒரு கருவியை தேடுகிறார். ஆமென். நாம் நம்மை அர்ப்பணித்தால், அந்த கருவியாக மாற நம்மை விட்டு கொடுத்தால், ஆமென், கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நான் வேகமாக மோசேயினுடைய வாழ்க்கையில், ஆமென், தேவன் பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்தின 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவன் மோசே எந்த காரியத்தை கருவியாக பயன்படுத்தினார், அதை கொண்டு எப்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய தேவன், சொல்லுங்க, உண்மை உள்ளவர், வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. ஆமாம். முதலாவது தேவன் மோசேயின் இடத்துல பயன்படுத்தின கருவி மோசேயின் வார்த்தை. என்னதுங்க? மோசேயினுடைய வார்த்தை. ஆமாம், ஆண்டவர் தர்ற வார்த்தையை மட்டும் மோசே சொன்னால் போதுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தர்ற வார்த்தையை மட்டும் மோசே பேசினா போதுங்க, தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனத்து வரைக்கும் சத்தமாக ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆதலால் நீ போ. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12லிருந்து. நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சுத்தமாயிருக்கிற வேறு யாரையாகிலும் அனுப்பும், நான் மட்டும் உமக்கு கருவியா வர முடியாது, என் வாயை கருவியா தர முடியாதுங்கிறான். யாருங்க? மோசே. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு, உன் சகோதரன் அல்லவா, அவன் நல்ல பேசுகிறவன் என்று அறிவேன், வந்துட்டு இருக்கிறான், மகிழும், நீ அவனோடு பேசி அவன் வாயில, நான் உன் வாயில வைக்கிற வார்த்தையை நீ அவன் வாயில போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். நாம் என்ன செய்யணுங்கிறத, நாம் என்ன பேசணுங்கிறத அவர் நமக்கு என்ன செய்வாருங்களா? தருவாராம், உணர்த்துவாராம். நாம் அதை பேசினா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செஞ்சுருவாராம். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் வேதத்தை படிச்சிருக்கிறோம். யாத்திராகமத்தில் என்ன செய்வாருங்க? பார்வோன்கிட்ட போவார். யார்? நம்ம மோசஸ் போய் சொல்லுவார், ஜனங்களை என்ன செய்ய, ஆராதனை செய்ய விடு, கோலை போட்டு என்ன செய்யுங்க, பாம்பாம்மா. அப்புறம் 10 வாதைகள், 10 அற்புதங்கள், பெரிய இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் என்ன செய்யலைங்க உலகத்தில் நடக்கல. அப்படி ஒரு பயங்கரமான காரியம் எப்படி நடந்துச்சுன்னா, மோசேயுடைய வாயில. ஹல்லேலூயா. மோசே சொன்னா அப்படி நடக்கும். நாளைக்கு தவளை, நாளைக்கு தவளை, நாளைக்கு பேனு, சொல்லுங்க, பேனு வரும். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கே பார்த்தாலும் பேனு, படுக்கையில் பேனு, தலையில் பேனு,
தலையானையில் பேனு, எங்கே பார்த்தாலும் பேனு. அல்லேலூயா. தவளை, எங்கே பார்த்தாலும் தவளை. சாப்பாட்டு சட்டிக்குள்ளே தவளை. ஆமாம், எங்கே பார்த்தாலும் தவளை. வேற என்னெல்லாம் வந்துச்சுங்க? எப்படிங்க? காரிருள் வந்துச்சு, கல்மலை வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, கொப்பளம் உடம்பெல்லாம் வந்துச்சு. அப்புறம் தண்ணியெல்லாம் ரத்தம். எங்கே தண்ணி தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், இங்கே கேன் தண்ணியே காணும். உப்பு தண்ணி குடிக்க சங்கடமாக இருக்கும். என்ன சார்? அல்லேலூயா. ஆமாம், அவங்க குளத்துல போய் பார்க்குறாங்க ரத்தமாக இருக்குது, கிணத்துல போய் பார்க்குறாங்க ரத்தமாக இருக்குது. நேற்றுக்கு போட்ட தொட்டியில் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரத்தமாக இருக்குது. நான் இப்போ தான் ஆத்தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்மை திறந்தால் ரத்தமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரத்தம். குடிக்க என்ன கிடையாது தண்ணி. அவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். யாரு காரணம்? மோசையோட வாய், மோசையோட வார்த்தை. அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 7:2. நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன கட்டளையிடுறாரோ அதை மோசே என்ன செய்யணுங்க? சொல்லணும். இன்னைக்கு போ, இது நடக்கும்னு சொல்லு. யார் சொல்லி கொடுப்பா? யார் அந்த கட்டளை சொல்லி கொடுப்பா? கர்த்தர் சொல்லுவார். அதை போய் சொல்லணும். அவ்வளோதான். மோசையினுடைய வார்த்தை, மோசையினுடைய வாய், மோசையினுடைய வார்த்தை தான் ஒரு கருவி. தேவன் அந்த தேசத்தில் பயங்கரமானவைகளை செய்ய தேவன் மோசேயின் வார்த்தையை கருவியாக பயன்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய உங்கள் வார்த்தையை, உங்கள் வாயிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க உங்க வார்த்தையை கருவியாக ஒப்பு கொடுத்தால் தேசத்தில் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மனுபுத்திரனே, பள்ளத்தாக்கு சுற்றி வந்து என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் உரை. உன் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா செத்து போன எல்லாம் உயிரோட சேனையா எழும்பும். அல்லேலூயா. அதனால தேவன் கட்டளையிடாத வார்த்தையை நீங்க பேசாதீங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பிசாசும் வார்த்தையை போட்டுருவான். அல்லேலூயா. ஆமாம், பிசாசுடைய பெரிய யுத்த காலமே இந்த சிந்தை தான். அல்லேலூயா. சிந்தையில் தான் முதல்ல யுத்தம் பண்ணுவான் பிசாசு. அல்லேலூயா. ஆமாம், அந்த சிந்தையில் போராடி வாயில் வர்றதெல்லாம் எப்படி இருக்குங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னுமா உன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறேன். யாருங்க? யாரு? என்ன காரணம்? யாரு காரணம்? பிசாசு. ஆமாம், புள்ள செத்து போச்சு, சொத்தெல்லாம் இழந்தாச்சு, சொகத்தை இறந்து சுரண்டிட்டு இருக்கிறான் ஓட்டை தூக்கிட்டு. இன்னும் ஏசு ஏசுன்ட்டு கிடக்கான். அல்லேலூயா. பேய் விடாது. ஆமாம், ஏதேன்னு ஆரம்பிச்சதுங்க இன்னைக்கு வரைக்கும். யாரைத்தான் முதல்ல? ஆமாம், என்னென்ன தெரியல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல உங்களை தான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சிக்கிறாதீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் கட்டளையிடுகிற, தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற வார்த்தைகளை நம்ம பேசணும். அல்லேலூயா. நான் ஒரு முறை சொன்னேன், அது ஒரு வேளை ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் அது சிந்திக்கக்கூடியது தான். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லாமல் காலியா இருக்கு, அரிசி டப்பா காலியா இருக்கு, ஆயில் கேன் காலியா இருக்கு. ஆமாம், இருக்குன்னு சொல்லணுமா? எங்கள் பாஸ்டமாக சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேணால் சொல்லி பாருங்க. ஆமாம், ஆண்டவர் தருவார். வயசலா. அல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிற கருவி என்னதுங்க? வார்த்தை. என்னதுங்க? இந்த உலகமே எதில் தான் உண்டாச்சுங்களா? வார்த்தையினால தான் உண்டாச்சா? நம்முடைய வார்த்தையில் கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய வார்த்தையில ஜீவனை வச்சிருக்கிறார். நம்முடைய வார்த்தையில உருவாக்குகிற கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மழையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ சமுத்திரத்தில் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுவோமே, ஆனால் அது அப்படியே நடக்கும்ங்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்போ ஆண்டவர் பயன்படுத்துகிற கருவி என்ன? வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை. அம்மா சுகமா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபையில சுகமா வச்சிருக்காருங்க ஆண்டவர். அப்படி சொல்லணும். அல்லேலூயா.
எங்கே நல்லா இருக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ, என்னத்தை போங்க வாழ்க்கையே அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, இழுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் நம்மளை விட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சுங்க, ஊழியம் ஒரு ஒரு வாலிப தம்பி, அவருக்கு அவருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்களா, கிட்னிக்கு பாதி கிட்னி என்ன செஞ்சுட்டுங்களா பாதிக்கப்பட்ட. ஒரு நாளுக்கு இவ்வளோதான் தண்ணி குடிக்கணும்னு ஒரு அளவு வச்சுருந்தாங்களாம். எவ்வளோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு, அவ்வளோதான். நம்ம ஒரு நேரத்துக்கு முடிஞ்சால் என்ன செய்யறோங்க, ஒரு பாட்டில் தண்ணி உள்ளே இறக்கிடுறோம். ஆமாவா இல்லைங்களா? அது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறாங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் லொக்கு லொக்குன்னு இருமீர் கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு அளவு தண்ணி, என்னதுங்க, அளவு தண்ணி, அளவு சாப்பாடு. என்ன சாப்பாடுங்க, அளவு சாப்பாடு, அளவு தண்ணி, தூக்க அளவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய அளவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு எதுக்கும் அளவு கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம், நம்ம உடம்புக்கு ஒன்றும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், நம்ம உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. எவ்வளவு தண்ணி வேணாலும். ஆமாம். அப்போ என்ன சந்தோஷமாக சொல்ல வேண்டியதுனா, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருன்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில் சுகமாக இருக்கிறேங்க அப்படி சொல்லணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்ல விசுவாச வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை, ஆமென், தேவன் கட்டளையிடுகிற வார்த்தைகளை நம்ம பேசணும். அல்லேலூயா. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தைரியமாக சொல்லணும். இன்றைக்கு உன் தலையை வெட்டி பறவைகளுக்கு ஆகாரமாக இரையாக நான் கொடுப்பேன், காரணம் சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சுற்றி இருக்கவங்கள என்ன நினைச்சிருப்பாங்க, பொடி பையன் சொத்தோன்னு இருக்கிறான், வேகமாக ஊதுனா பறந்து போயிடும். பேசுகிற வார்த்தையை பாரு, அந்த வார்த்தை தான் அவனை ஜெயிக்க பண்ணிற்று. அல்லேலூயா. வார்த்தை என்கிற ஒரு கருவி, மோசேயின் வார்த்தை என்கிற ஒரு கருவியை கர்த்தர் பயன்படுத்தி தேசத்தில் பயங்கரமான பெரிய, நினைத்து பார்க்க முடியாத, இப்படியெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். இன்றைக்கு உங்கள் வார்த்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் சந்ததியை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து, ஆமென், தேவன் கட்டளையிடுகிற வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் பயன்படுத்தின ஒரு கருவி, கைகள். யார் கைங்க? மோசேயின் கைகளை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாருங்களா, பயங்கரமான காரியங்களை செய்தார். 1-2 வசனம் மாட்டோம் வாசிப்பு. 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. ஆமை, சமுத்திரத்தை பிளந்தது யாருங்க? தேவனுடைய சுவாச காற்றுன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினாரா, சமுத்திரம் ரெண்டை என்ன செஞ்சுட்டான், பிளந்துட்டான். ஆனால் அந்த வல்லமையான காற்று, அந்த சமுத்திரத்தை பிரிக்கிற சுவாசம் வெளிப்பட வேண்டுமையானால் முதலில் நீட்டப்பட வேண்டியது மோசேயின் கரங்கள். ஆமென். ஆனால் கையில் என்ன இருக்கணும்? கோல் இருக்கணும். கையில் கோலோட கையை நீட்டி அப்படி சமுத்திரத்தை என்ன செய்யணுங்களா, அப்படி ரியாக்ஷன் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால. நம்ம இந்த காலத்துலன்னா அப்படிதான், எல்லாத்துக்கும் இதுதானுங்க. இயேசுவின் நாமம், இந்த இயேசுவின் நாமத்தினால இந்த சமுத்திரம் பிளப்பதாக, வழி இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. கையில் கோலோட சொன்னா சமுத்திரம் பிறக்கிறதுக்கான காத்து கர்த்தரிடத்திலிருந்து வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மலையை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து கையை நீட்டுங்க, சமுத்திரத்தை பார்த்து கையை நீட்டுங்க. ஆமென். பிரித்து விடுங்க, பிளந்து விடுங்க. ஆமென். வார்த்தையோடு கைகளும் பயன்படட்டும்.
அங்கே அவர் பேசினாரா என்னமா தெரியல, அவருக்கு செய்கை தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். கையில் கோல் எடுத்து சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டி இப்படி என்ன செஞ்சிருப்பாருங்க, பழந்திருப்பார். பழக்கருக்கு இப்படி தானே கையை பிரிக்கணும், இப்படி செஞ்சிருப்பாரு, அது தானாக பழந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த சமுத்திரத்தை பிளக்க ஒரு கருவியாக கர்த்தர் மோசேயின் கரங்களை பயன்படுத்தினார். ஆமென். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அமலேக்கியர் வந்து பண்ணினார்கள். நோக்கி புறப்பட்டு போ, புத்தம் பண்ணு, கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். செய்து புத்தம் பண்ணினான். ஏறினார்கள். நல்ல கவனிங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் அப்போ யுத்தத்தில் ஜெயம், தேவனுடைய பயங்கரம் எதனால வந்துச்சுங்க? மோசேயின் கரங்கள். கையை தூக்குனா ஜெயம், கையை கீழே போட்டா சொல்லுங்க அவ்வளோதான் தோல்வி. ஆனால் கையில் என்ன இருக்கணும்? கோல் இருக்கணும். அந்த கோல் ரொம்ப முக்கியம். கோல் அது தேவனுடைய வார்த்தை, கோல் தேவனுடைய அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் என்ன கையை தூக்கினாலும் சமுத்திரமும் விளக்காது, ஜெயமும் கிடைக்காது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை கோலினால் என்ன செய்வாருங்களாம்? ஆமாம், தேற்றி எச்சரிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கோல் என்பது அதிகாரம், செங்கோல் அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் துரத்தின இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அவன் ஒத்தாள் இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசு போயிட்டு. இவங்க எத்தனை பேருங்க? 7 பேர். 7 பேர் சொல்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசை போனால் அது ஒத்த ஆள் என்ன செஞ்சுங்க? ஆமாம், பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீங்கள் ஆடுறா எங்களை போக சொல்கிறதுக்கு அப்படின்னு என்ன செஞ்சுடுங்க, எல்லாம் 7 பேர்த்தையும் அடித்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமாக அட்டி அங்கங்கே ரத்தம் வலி தெருவில் ஓட விட்டுட்டு. எத்தனை ஆளுங்க? 7 பேர். பிசாசு எத்தனை யாருக்குள்ளே இருந்து? ஒத்த ஆளுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆமென். கையில் கோல் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், ஆமென், தேவன் என்ன செய்ய முடியாதுங்க? பயங்கரமான காரியங்களை செய்ய முடியாது. நம்ம கையில் கோல் என்கிற வேத வசனம், அதிகாரம் என்கிற வேத வசனம். ஆமென். யாருக்கு அதிகாரம்? ஆமாம், சீசர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாருங்க? பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்தான். லூக்கா 9 முதல் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, வார்த்தை என்கிற கோலை பிடித்து கொண்டு நம்முடைய கரங்களை நாம் பயன்படுத்தினால், நம்முடைய கைகளினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். நீங்க பிளந்தா சமுத்திரம் பிளக்கும், நீங்க கையை நீட்டினா அற்புதம் நடக்கும். உங்க கையினால விசேஷித்த அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை உடையவர். நீங்க கை வச்சா பிசாசு ஓடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:11 பவுலை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலின் கைகளினாலே. நம்ம தேவன் உங்கள் கையிலையும் என் கையிலையும் அந்த விசேஷத்தை அற்புதத்தை செய்ய தேவனால் முடியும். நம்ம கைகளை நாம் என்னவா கொடுக்கணுங்க? கருவியாக கொடுக்கணும். நம்ம கையை உயர்த்த உயர்த்த சத்துரு தோத்து போயிடுவான். கையை உயர்த்துறதுங்கிறது துதி. ஆமே, நம்ம வாழ்க்கையில் தேவனை உயர்த்த, தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த சத்துரு தோத்து போயிடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் தனியால் கையை உயர்த்த நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம். பக்கத்தில் ஒரு ஊர் ஆர்வனும் தேவை. குடும்பமாக கையை உயர்த்த பாருங்க. ஹல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை துதிச்சு ஆராதிக்க பாருங்க. ஆமென். தேவ ஜனங்களா கர்த்தரை துதிச்சு ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. மற்றவங்களோட இணைஞ்சு நில்லுங்க. மற்றவங்களோட இணைந்து தேவ ராஜ்யத்துக்காக என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. தேவன் சத்துருக்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க.
ஆமாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, ஏகமாக துதிக்கிறதற்கு, ஆமென், ஆர்ப்பரிக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எரிகோ என்ன செஞ்சதுங்க, தகர்ந்து விழுந்தது. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் இணைந்து நிற்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகட்டும். குடும்பமாக கர்த்தரை துதிக்கிற அனுபவம் உண்டாகட்டும். உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு, ஆமாம், நமக்கு கொஞ்சம் சந்தோஷ சமாதானம் இருந்தால் ஜெபமும் கிடையாது, பாட்டும் கிடையாது, பைபிள் வாசிப்பும் கிடையாது, அதிகாலையும் கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார், ஆஹா, சுகமாக இருந்த உடனே ஒரே தூக்கம்தான், ஒரே சிரிப்பு தான், பைபிள் கிடையாது. வைப்பார் வேட்டு. எங்கேருந்து வைப்பார்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உள்ளிருந்தே வைப்பார். அல்லேலூயா. அப்புறம் ஒரே மூக்க சிந்திட்டு ஆண்டவரு 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 அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கும்போதே என்ன செஞ்சிட வேண்டியதான், கையை தட்டி பாடி துதிச்சு பைபிள் வாசி ஜோம் பண்ணிட்டா, ஆமாம், ஒரு பிரச்சனை இல்லையா, ஆண்டவர் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். ஆமாம், நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை வாசி பாருங்க, எப்பெல்லாம் ஜனம் நெருக்கப்படுதோ அப்பெல்லாம் தேடும். அப்புறம் கொஞ்சம் விசாலமான உடனே அது என்ன செஞ்சிருங்க, ஆண்டவர் விட்டுரும். அப்புறம் ஆண்டவர் திரும்ப நெருக்கத்துக்கு கொண்டு வருவார். அதுதான் நமக்கும். ஆமாம், நம்ம நெருக்கம் வந்தால் தான் தேடுவோம் அப்படிங்கிறது பழகிட்டுனா, அப்புறம் நம்மளை கொண்டு போய் நெருக்கத்தில் வச்சு தான், சொல்லுங்கள், ஐசி வாலில் வச்சாதான் தேடுவோம்னா ஐசி வாலில் தான் வைப்பார். அல்லேலூயா. கையின் பிரயாசம் நஷ்டப்பட்டால் தான் தேடுவோம்னா கையின் பிரயாசத்தில் என்ன வரும், நஷ்டம் வரும், குறை வரும். ஆமாம், சுற்றிலும் இருக்கிறவர்கள் சமாதானமாக இருந்தால் கர்த்தரை தேட மாட்டோம்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பகையை கொண்டு வருவார். அப்புறம் உட்காந்து சோத்துராம் 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 சோத்துராம், ஆமாம், எழுப்புதல் அப்புறம் தான் வரும்னா அப்புறம் வேறு வழி இல்லை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் என்ன செய்யுங்க, கர்த்தர் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை தூக்கிடுங்க. ஆமென். அவர் எப்படி நீட்டுவார்னா ஆசீர்வதிக்க கையை நீட்டிடுவார். கைகளை நீட்டி நம்மளை ஆசீர்வதிப்பார். பெத்தானியாவில் கையை நீட்டி சீசர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும், கைகள் தேவனுடைய கருவி. ஆமென். மூன்றாவதாக மோசேயின் ஜெபம். மோசேயின் ஜெபம் தேவன் பயங்கரமானவைகளை செய்ய ஒரு கருவி. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதத்தையும் போய் பார்வோன்கிட்ட பேசுவார். நாளைக்கு தவளை வரும், நாளைக்கு பேணு வரும் அப்படின்னா அதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி என்ன செஞ்சுருங்க, வந்துடும். அப்புறம் அவன் இருதயம் கடினம் பண்ணிச்சு மாறி திரும்ப கூப்பிடுவான். கூப்பிட்டு நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் போய் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் போய் உங்கள் தேவன்கிட்ட சொல்லுங்கள், அது என்ன செய்யணும், மாறணும். நிறைய நேரம் அவங்ககிட்டே டைம் கேட்பார் மோசே, எப்போ மாறணும் நீயே சொல்லு. அல்லேலூயா. எப்போ மாறணுன்னு நீயே சொல், நாளைக்கு நேரம் அப்படின்னா அதே மாதிரி அடுத்த நாள் நேரம் என்ன செய்ய, இவர் போய் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தவளையெல்லாம் என்ன செஞ்சுருங்க, மாற்றிடுங்க, அந்த பேனெல்லாம் மாற்றி, இந்த வாதையெல்லாம் மாற்றிடுங்க. இவர் ஜெபம் பண்ண உடனே அங்கே ஒரு அற்புதம் என்ன செய்யுங்க, நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:36, அப்போஸ்தலர் 7:36 பாருங்க. அழைத்து கொண்டு வந்து 40 வருஷம் அற்புதங்களை அடையாளங்களை யார் செஞ்சிருக்க, மோசே செய்தான். அவருடைய ஜெபத்தினால் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. உடலில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். மிரியாம் என்கிற அவனுடைய சகோதரி குஷ்டரோகியாய் மாறினாள். எதனால? மோசேக்கு விரோதமாக எழும்பின மிரியாம் குஷ்டரோகியாய் மாறினாள். உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் சகோதரி என்ன செய்யுங்க, மன்னிங்கப்பா, எப்படியாவது இரக்கம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆமென். பாளையத்துக்கு புறம்பு போக சொல்லு. அப்புறம் அவளுக்கு என்ன ஆகிட்டுங்க, சுகமாயிட்டு. அல்லேலூயா. குஷ்டரோகம் மாறிட்டு. என்ன காரணம்? மோசேயின் ஜெபம். மோசேயின் ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஆமாம், என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் மோசேக்கு விரோதமாக என்ன செய்துங்க, எழும்புது. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இவங்களுக்கு நடந்தா கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் சொல்லி தான் செய்கிறேன்னு இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் உயிரோடு பாதாளத்துக்கு போவார்களாக. வாசிங்க 30லேருந்து, என்னாகும் 16:30 வாசிங்க. உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனுஷர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றான். அல்லேலூயா.
பாருங்க, அந்த 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 விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமே, அவங்க நல்ல தனியாக செப்பரேட்டாக நிறுத்தினாங்க. உடனே பூமி பிளந்தது, உயிரோடு பாதாளத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா, ஆமேன். ஜெபத்தின் மூலம், ஜெபத்தின் வாயிலாக, ஜெபம் என்கிற கருவியினாலே தேவன் பெரிய காரியங்களை தேசத்தில். எலியா நம்மை போல பாடான மனுஷன், பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மழை வராதபடி கருத்தாய் ஜெபித்தான். தேசத்தில் கர்த்தர், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் மழை வரும்படி கருத்தாய் ஜெபித்தார். தேசத்தில் மழை வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் நமக்கு எதுக்கு தான் நேரம் இல்லை? உபவாச ஜெபத்துக்கு, மொழியிறவு ஜெபத்துக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். அப்போ மழைக்கு சொல்லுங்க. ஆமாம், சான்லைன் நம்ம பாஷையில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு படிக்க முடியாது பாஸ்டர், ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் வந்துடணும் பாஸ்டர். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆமாம், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்யணும்னா என்ன வேணுங்க? ஜெபம் வேணும், ஜெபம் வேணும். ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமானதல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எங்கெல்லாம் ஆலயத்தில் கூடி ஜெபிச்சாங்களோ பைபிளில், அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்பட பண்ணினார். சத்துருக்கள் அழிந்து போனார்கள். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். ஆமாம், இருந்த இடம் அசைஞ்சுதான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு கூடி ஜெபிக்கிறதுக்கு தான் என்ன செய்ய முடியல. அப்போ தேவன் எப்படி அற்புதத்தை, பெரிய காரியத்தை செய்ய முடியும்? அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்வோங்க? ஜெபம் என்கிற கருவியை பயன்படுத்த தேவன் விரும்புகிற அந்த ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாகட்டும். அவன் திறப்பல நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன். எதற்கு? சுவரை அடைக்கத்தக்க. அல்லேலூயா. தேசத்தில் ஆசீர்வாதத்திற்கு ஒரு 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 வாசல் சபை. தேசத்தில் நன்மைக்கு ஒரு வாசல் சபை. சபையின் ஜெபத்தை கொண்டுதான் சிறையிருப்புகள் மாறும். சபையாரின் ஜெபத்தை கொண்டுதான் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். சபையாரின் ஜெபத்தை கொண்டுதான் தேசத்தில் மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. சபை ஜெபிக்க மறந்தால் தேவன் செயல்பட மறுப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? ஜெபிக்கிறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், கம்பரசன் நம்ம மாட்டியிருக்கோம். என்ன மாட்டியிருக்கோம்? கம்பரசன் மாட்டியிருக்கோம். இந்த கம்பரசன் போட்ட உடனே தண்ணி என்ன செய்யாதுங்க? வராது. கொஞ்ச நேரம் என்ன செய்யணுங்க? ஓடி இங்கேருந்து காற்றை என்ன செய்யணுங்க? அங்கே தள்ளணும். அது தண்ணிக்கு உள்ளே போய் என்ன செய்யுதுங்க? கீழேருந்து தண்ணியை முதல்ல கொஞ்சமாக கொண்டு வரும். அப்புறம் சர்றன்னு ஒரு அடி அடிக்கும். அல்லேலூயா. அப்புறம் சர்றன்னு என்ன செய்யுங்க? தண்ணி அடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் சரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க? அடித்தா அப்புறம் தான் டேங்க் நிரம்பும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அந்த காற்று போகணும், அப்போ தான் தண்ணி வரும். செபம் போகணும், அப்போ தான் மழை. சொல்லுங்க. அல்லேலூயா. எலியாவை போல ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். மோசேயை போல ஜெபம் என்கிற கருவியாக தன்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை வரணுமா? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காணணுமா? நீங்கள் ஜெபிக்கிற கருவியாக நீங்கள் மாறணும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாது. வியாதியை கொண்டு வருகிற, பலவீனங்களை கொண்டு வருகிற, வறுமையை கொண்டு வருகிற, தூக்கத்தை கொண்டு வராமல் தடுக்கிற இந்த ஆவியெல்லாம் போகணும்னா என்ன வேணுங்க? ஜெபம் வேணும். ஆமென். ஆமாம், அதனால் என்ன செய்யணுங்க? ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் என்கிற கருவிதான் தேசத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு வழியாக மாறும். ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதனை கொண்டுதான் தேசத்தில் திறப்புகள் அடைக்கப்படும். அல்லேலூயா. அதனால் ஜெபத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆமென். முழு ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவாதுன்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றதுக்கு, ஜெபத்துக்கு வர்றதுக்கு கடன் வாங்கிட்டாவது வாங்க.
அல்லேலூயா. என்ன பச கடனே வாங்கக்கூடாதுன்னு பைபிள் போட்டு நீங்கள் கடன் வாங்க சொல்லி தேவ சமூகத்துக்கு வரக்கு வாங்குங்க, தப்பு இல்லை. என்ன கேட்டால் அப்படி சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லது நடந்து வாங்க. கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவாக இருந்தால் நடந்து வந்துடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்கிற ஒரு கருவிதான் தேவனுடைய பயங்கரமான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான ஒரு வழி, வாசல். ஆமென். அவன் ஜெபிக்கிற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கட்டும். சினிமா பாட்டு சத்தம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, பேய் தான் வரும். அல்லேலூயா. வீட்டில் எஃப்எம் ரேடியோ பாட்டு, என்னது மெமரி கார்டில் சினிமா பாட்டு, அப்புறம் பேய் தான் வரும், இல்லை இயேசு வர மாட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், டிவியில் நாடகம் சினிமா பாட்டு ஓடனா யார் தான் வருவா? பேய் தான் வரும். இயேசுனார் வர மாட்டார். இயேசுனார் அங்கே இருக்க மாட்டார் அப்புறம். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனம். ஜெப சத்தம், துதி சத்தம் வீட்டில் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான சத்தம் வீட்டில் தொனிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் முழு ஜெபத்துக்கு வாங்க. என்னையா சந்தையில் 1 மணி வரைக்கும் இருக்குங்களா, 2 மணி வரைக்கும் இருக்கணும், தொழிலுக்கு இருக்குங்களா? ஜெபம் என்கிற கருவி தான் தேசத்தில் தேவனுடைய பெரிய காரியங்களை பார்க்கறதுக்கு வழி. நீங்களும் நானும் ஜெபிக்காம தேசத்தில் பெரிய காரியம் நடக்காது. நீங்கள் நானும் ஜெபிக்காம தேசத்தில் அதிசயங்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது. நீங்க ஜெபிக்காம உங்க குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா 10:12. எமோரியரே, அந்நாளிலே நல்ல கவனிங்க. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, முன்பதாக சூரியனே கிபியோன் மேலும் நில்லுங்கள். அல்லேலூயா என்று என்ன செய்தானுங்களா சொன்னானா? அந்த சூரியன் அப்படியே நின்றுட்டான். ஒரு பகல் முழுவதும் அங்கேயே சந்திரன் சூரியன் நின்றுச்சான். என்ன காரணம்? யோசுவாவின் ஜெபம், தேவனோடு பேசி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஆண்டவரே, இந்த யுத்தம் இன்றைக்கே முடிஞ்சால் கொஞ்சம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நான் கற்பனை பண்ணுறேன், இன்றைக்கே முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் இருக்காங்களே, இவங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறதுனா ஒரு 12 மணி நேரமாவது வேணுமே உங்கள் பலத்தோட, உங்கள் ஒத்தாசையோட. நீங்கள் மேலேருந்து கல்லை போட்டாலும், மேலேருந்து நீங்கள் யுத்தம் பண்ணாலும் இது முடியாது போல இருக்க. அப்படியே என்ன செய்யலாம்? ஒரு 12 மணி நேரம் இந்த சூரியனை நிற்க வச்சிங்கன்னா நாங்கள் வெட்டிடுவோம், சத்துருக்களை என்ன செஞ்சிருவோம்? ஜெயிச்சிருவோம். அப்படியா? அப்போ நீ சொல்லு, சூரியனை பார்த்து சொல்லு, அதெல்லாம் நிற்க சொல்லு. அல்லேலூயா. இதுதான் நடந்திருக்கும், பேசியிருப்பாங்க. ஆமென். ஜெபம்ங்கிறது என்னதுங்க? நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோட பேசுகிறது, உரையாடல். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு நம்ம பாட்டு ஓடியாந்துடும். ஆண்டவர் பேச முன்னாடி இடத்த காலி பண்ணிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை சொன்னால் அவர் திரும்ப பேசுறது கேட்கறதுக்கு நான் அங்கே என்ன செய்யணும்? நின்னா தானே சொல்லுவார். நம்ம நிறைய நேரம் எப்படி இருக்கிறோம்? 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் மூச்சை பிடிக்க எல்லாத்தையும் கொட்டிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஆமென், நான் போயிட்டு வரேன் தாட்டா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு எந்திரிச்சு வந்துடுறோம். அல்லேலூயா. ஜெபம்னா அவரு நம்மக்கிட்ட பேசுவார்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் கொஞ்ச நேரம் காத்துருங்க, வசனத்தை கொண்டு பேசுவார். தைரியமான வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் வரும். பயப்படாத, நான் இருக்கிறேங்கிற சத்தமாவது வரும். ஆமென். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் எல்லோரும் அப்படி இழந்துருப்போம் ஆண்டவர் சமூகத்தில். தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்ய மோசே என்கிற ஒரு கருவியை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார். மோசேயின் வார்த்தை, மோசேயின் கைகள், மோசேயின் ஜெபம். ஆமென். உங்கள் கைகள் ஆண்டவருக்கு தேவை, உங்கள் வார்த்தை ஆண்டவருக்கு தேவை. சகோதரனே சகோதரி, உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், தேசத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யணும்னா ஜெபம் என்கிற கருவி அவசியம். நீங்கள் ஜெபிக்காமல் கர்த்தர் செயல்பட முடியாது. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே மலை மேலே ஏறு, மோசே கையில் கோலோட ஏறு, உன் கையை உயர்த்து, நான் ஜெயத்தை கொடுப்பேன்.